चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। ஓம் சாந்தி. அவ்யக்த பாப் தாதாவின் மகா வாக்கியம் 10-1-1982. ஸ்ரீராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களின் ஆசனம் கர்மாதீத்த நிலை. இன்று பாப் தாதா ராஜ்ய சபையை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் ஸ்ரீராஜ்ய அதிகாரி தன்னுடைய வரிசை கிரமமான கர்மாதீத்த நிலையின் முழுமையாக பாவங்கள் அறிந்த பந்தனமற்ற நிலை, முழுமையான பாவங்கள் அழிந்த பந்தனமற்ற நிலை ஆசனத்தின் உரியவர்களாக இருக்கின்றார்கள். தற்சமயத்து சங்கம யுகத்தில் ஸ்ரீராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களின் ஆசனம் என்று கூறினாலும் அல்லது சிம்மாசனம் என்று கூறினாலும் அது கர்மாதீத் நிலை. கர்மாதீத் என்றால் காரியங்கள் செய்து கொண்டும் காரியங்களின் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலை. செய்யும் கர்மங்களின் வசமான நிலை இல்லை. ஆனால் கர்ம இந்திரியங்கள் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே அதிகாரி நிலையில் போதையில் இருப்பவர் பாப்தாதா. ஒவ்வொரு குழந்தையின் வரிசை கிரமமான ராஜ்ய அதிகாரத்தின் கணக்குப்படி வரிசை கிரமமான சபையை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆசனமும் வரிசை கிரமமானது மற்றும் அதிகாரமும் வரிசை கிரமமானது. சிலர் சர்வ அதிகாரியாக இருக்கின்றார்கள், மேலும் சிலர் அதிகாரியாக இருக்கின்றார்கள். எப்படி எதிர்காலத்தில் உலக மகாராஜா மற்றும் மகாராஜா இடையே வித்தியாசம் இருக்கின்றது இல்லையா? அதே போல இங்கேயும் அனைத்து கர்ம இந்திரியங்களின் அதிகாரி, அதாவது அனைத்து கர்மங்களின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர். இதைத்தான் சர்வ அதிகாரி என்று கூறுவது. மேலும் மற்றவர்கள் அனைத்தும் நிறைந்தவர்கள் இல்லை, ஆனால் வெறும் அதிகாரி. அப்படி இரண்டின் வரிசை கிரமமான எண்ணின் பிரகாரம் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்களின் தர்பாரை பார்த்து கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு ராஜ்ய அதிகாரியின் நெற்றியிலும் மிக அழகான பல வர்ணங்கள் நிறைந்த மணிகள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. இது தெய்வீக குணங்களின் மணிகள். எந்தளவு தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கின்றார்களோ அந்த அளவே மணிகள் நெற்றியில் மின்னிக் கொண்டிருக்கின்றன. சிலருக்கு அதிகமாக இருக்கிறது, சிலருக்கு குறைவாக இருக்கின்றது. ஒவ்வொருவரின் மின்னுதல் கூட அவரவருடையது. அந்த மாதிரி தன்னுடைய ராஜ்ய சபையின் ராஜ்ய அதிகாரியின் சித்திரம் ஞானத்தின் கண்ணாடியில் தென்படுகின்றதா? அனைவரிடமும் கண்ணாடி இருக்கின்றதா? கர்மாத்தித்த நிலையின் சித்திரத்தை பார்க்க முடியும் தானே, இல்லையா? தன்னுடைய சித்திரத்தை பார்க்கின்றீர்களா? எவ்வளவு அழகான ராஜ்ய சபை! கர்மாத்தித்த நிலையின் ஆசனம் எவ்வளவு சிரேஷ்டமானது! இதே நிலையின் ஆசனம் அதிகாரி ஆத்மாக்கள், அதாவது சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாக்கள் உலகின் எதிரில் இஷ்ட தேவதைகளின் ரூபத்தில் பிரத்யட்சம் ஆவார்கள். ஸ்ரீராஜ்ய அதிகாரி சபை என்றால் இஷ்ட தேவதைகளின் சபை. நீங்கள் அனைவரும் தன்னை அந்த மாதிரி இஷ்ட தேவதா ஆத்மா என்று நினைக்கின்றீர்களா? அந்த மாதிரி பரம் பவித்திர, அனைவருக்காகவும் இரக்க மனமுடைய, அனைவருக்காகவும் மாஸ்டர் வரம் அளிப்பவர், அனைவருக்காகவும் மாஸ்டர் ஆன்மீக அன்பின் கடல், அனைவருக்காகவும் சுப பாவனைகளின் கடல். அந்த மாதிரி பூஜைக்குரிய இஷ்ட தேவதை ஆத்மாக்கள் நீங்கள். அனைத்து பிராமண ஆத்மாக்களில் வரிசை கிரமமாக இந்த அனைத்து சம்ஸ்காரங்களும் நிரம்பி இருக்கின்றன. ஆனால் வெளிப்படும் ரூபத்தில் இன்று வரை குறைவாக இருக்கிறது. பிரத்யட்ச ரூபத்தில், வெளிப்படையான ரூபத்தில் இன்று வரை குறைவாக இருக்கிறது. இப்போது இந்த இஷ்ட தேவதைகளின் சம்ஸ்காரத்தை வெளிப்படுத்துங்கள்.
வர்ணனை செய்வதன் கூடவே நினைவு சொரூபத்தில் இருப்பவர்களிடமிருந்து சக்தி சொரூபமானவராகி மேடையில் வாருங்கள். இந்த வருடத்தில் உலகிலுள்ள அனைவரும் நான் யாரை தேடிக்கொண்டிருந்தேனோ, எந்த ஆத்துமாக்களை நான் விரும்பினேனோ, எந்த சிரேஷ்ட ஆத்துமாக்களின் மீது ஏதாவது கொஞ்சம் எதிர்பார்ப்பு வைத்திருந்தோமோ, அதே சிரேஷ்ட ஆத்துமாக்கள் இவர்கள்தான். அனைவரது வாயிலிருந்தும் இது அவர்கள்தான் என்று வாயிலிருந்தும் மற்றும் மனதிலிருந்தும் இந்த ஓசை எழ வேண்டும். இவர்களை மட்டும் சந்தித்தோம் என்றால் தந்தையை சந்தித்தோம் என்று அனுபவம் செய்ய வேண்டும். எனக்கு என்னென்ன கிடைத்திருக்கின்றதோ இவர்கள் மூலமாகத்தான் கிடைத்தது. இவர்கள்தான் மாஸ்டர், வழிகாட்டிகள், ஏஞ்சல்கள், தூதுவர்கள். இவர்கள்தான் மேலும் இவர்கள்தான் என்ற இடைவிடாத ஓசை அனைவரது மனதையும் தொட வேண்டும். இவர்கள்தான் மேலும் அவர்களேதான் என்ற 2 வார்த்தைகளின் இடைவிடாத ஓசை ஒலிக்க வேண்டும். கிடைத்துவிட்டார் என்ற இந்த குஷியின் கைதட்டல் ஒலிக்கட்டும். அந்த மாதிரி அனுபவம் செய்வியுங்கள். அந்த மாதிரி அனுபவம் செய்விப்பதற்காக விசேஷமாக அஷ்டசக்தி சொரூபம், அலங்கரிக்கப்பட்ட சக்தி சொரூபம் வேண்டும். ஆனால் சக்தியின் சொரூபமும் தாயின் சொரூபத்தில் வேண்டும். இன்றைய நாட்களில் சக்தி சொரூபத்தினால் மட்டும் திருப்தி அடைய மாட்டார்கள். ஆனால் சக்தி மா, சக்தி தாய் யார் அன்பு மற்றும் பாலனை கொடுத்து ஒவ்வொரு தந்தையின் குழந்தையையும் குஷியின் ஊஞ்சலில் ஆட வைக்கிறாரோ, அப்போதுதான் தந்தையின் ஆஸ்திக்கு உரியவராக முடியும். தந்தையோடு சந்திக்க வைப்பதற்கு தகுதியானவராக ஆக்குவதில் நீங்கள் பொறுப்பில் இருப்பவர்கள். சக்தியின் ரூபத்தில் அந்த மாதிரி தூய்மையான அன்பு மற்றும் தன்னுடைய பிராப்திகள் மூலமாக சிரேஷ்ட பாலனை கொடுங்கள். தகுதியானவர் ஆக்குங்கள், அதாவது யோகி ஆக்குங்கள். மாஸ்டர் படைப்பவராவதோ அனைவருக்கும் தெரியும். அல்ப காலத்து பிராப்தி செய்விக்கும் உலகின் பெயர் பெற்ற மகான் ஆத்மாக்கள். அவர்களும் மிகுந்த படைப்பை படைக்கின்றார்கள், அன்பும் கொடுக்கின்றார்கள். ஆனால் பாலனை கொடுக்க முடியாது. எனவே பின்பற்றி நடப்பவராக ஆகிவிடுகிறார்கள். ஆனால் பாலனை மூலம் பெரியவராக்கி தந்தையுடன் சந்திக்க வைப்பது, அதாவது பாலனை மூலமாக தந்தையின் உரிமையுள்ள தகுதியான ஆத்மா ஆக்குவது என்ற இதை செய்ய முடியாது. எனவே பின்பற்றி நடப்பவர்களாகவே இருந்து விடுகின்றார்கள். குழந்தை ஆவதில்லை, தந்தையின் ஆஸ்தியின் அதிகாரி ஆவதில்லை. அதே போல பிராமண ஆத்மாக்கள் உங்களிலும் படைப்பையோ மிக விரைவில் படைத்து விடுகிறீர்கள், அதாவது பொறுப்பாளர் ஆகின்றீர்கள். ஆனால் அன்பு மற்றும் பாலனை மூலமாக அந்த ஆத்துமாக்களை அழியாத ஆஸ்தியின் உரியவராக ஆக்குவது என்ற இதில் மிக குறைந்த தகுதியான ஆத்மாக்களே இருக்கின்றார்கள். எப்படி உலகிய குடும்ப வாழ்க்கையில் தாய் குழந்தைகளை பாலனை மூலமாக சக்திசாலியாக ஆக்குகின்றார். அதன் காரணமாக அவர் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ள முடியும். எப்போதும் ஆரோக்கியமாக மற்றும் செல்வம் நிறைந்தவராக இருக்க வேண்டும். அதே போல நீங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஜெகத் மாதா ஆகி ஓரிரு ஆத்மாக்களின் தாய் இல்லை, உலகிற்கே தாய், எல்லைக்கு அப்பாற்பட்ட தாயாகி மனம் மூலம் அந்த மாறி சக்திசாலி ஆக்குங்கள். அதன் காரணமாக ஆத்மாக்கள் தன்னை தடைகளை அளிப்பவர், சக்தி நிரம்பிய ஆரோக்கியமானவர் மற்றும் செல்வம் நிறைந்தவர் என்ற அனுபவம் செய்ய வேண்டும். இப்பொழுது அந்த மாறி பாலனைக்கு அவசியம் இருக்கிறது. அந்த மாறி பாலனை தருபவர்கள் மிக்க குறைவாகவே இருக்கின்றார்கள். பரிவாரம் என்பதின் அர்த்தமே அன்பு மற்றும் பாலனையின் அனுபவம் செய்விப்பது. இதே பாலனையின் தாகம் உள்ள ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். அப்படி இவரிடம் என்ன செய்ய வேண்டும் என புரிந்து கொண்டீர்களா? என்னுடைய நெருக்கமான உறவினர் எனக்கு கிடைத்துவிட்டார் என்று அனைவரின் வாயிலிருந்து வெளியாக வேண்டும். முதலில் உறவின் அனுபவத்தை செய்வியுங்கள். பிறகு தொடர்பு ஏற்படுத்துவது சுலபமாகிவிடும். என்னுடையவர் எனக்கு கிடைத்துவிட்டார் என்றும் அந்த மாறியான அலையை நாலா புறங்களிலும் பரவச் செய்யுங்கள். அப்போதுதான் யாரை அடைய வேண்டுமோ அவரை அடைந்துவிட்டோம் என்று வாயிலிருந்து வெளியாகும். எப்படி தந்தையை விதவிதமான உறவுகளினால் உரிமையுள்ள ஆத்மாக்கள் நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்களோ, அதே போல துடித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டுமோ, என்னென்ன அடைய வேண்டுமோ அவற்றை இவர்கள் மூலமாகத்தான் அடைய முடியும். மேலும் கிடைக்கும் என்ற அனுபவம் செய்ய வேண்டும். பிறகு விதவிதமான பெயரை கூறுவார்கள். அந்த மாறியான சூழ்நிலையை உருவாக்குங்கள். தாயும் தந்தையின் அறிமுகத்தை குழந்தைகளுக்கு அவரே கொடுக்கின்றார்.
தாய்தான் குழந்தைகளை தந்தையோடு சந்திக்க வைக்கிறார். தன்னுடைய தொடர்பில் இருப்பவராக மட்டும் ஆக்காதீர்கள், ஆனால் தந்தையோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கு தகுதியானவராக்குங்கள். அம்மா அப்பா என்று கூறிக்கொண்டே இருக்கும் சின்ன குழந்தையாக மற்றும் ஆக்காதீர்கள், ஆனால் பாபா பாபா என்று கூற கற்றுக் கொடுங்கள். ஆஸ்திக்கு உரியவர் ஆக்குங்கள். புரிந்ததா? எப்படி தந்தையை பற்றி மேரா பாபா, என்னுடைய தந்தை என்று அனைவரின் வாயிலிருந்து வெளியாகின்றது, அதே போல சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காக இவர் என்னுடைய தாய் என்ற இந்த பாவனை உணர்வு வர வேண்டும். அதனால் ஒவ்வொருவரும் இவர் என்னுடைய தாய் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட பாலனை. ஒவ்வொருவரிடமிருந்தும் என்னுடையவர் என்ற உணர்வு வெளியாகட்டும். ஒவ்வொருவரும் இவர் என்னுடையவர், நற்சிந்தனையாளர், சகயோகி, சேனையில் துணையாக இருப்பவர் என புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் தந்தைக்கு சமமான நிலை என்று கூறுவது. இதைத்தான் கர்மாத்தீத்த நிலையின் ஆசனதாரி என்று கூறுவது. சேவையின் காரியத்திலும் பந்தனத்தில் வராதீர்கள். என்னுடைய ஸ்தானம், என்னுடைய சேவை, என்னுடைய மாணவர்கள், என்னுடைய சகயோகி ஆத்மாக்கள் என்ற இவையும் சேவையின் கர்ம பந்தனமாகும். இந்த கர்ம பந்தனத்திலிருந்தும் விடுபட்ட கர்மாத்தீத நிலையில் இருக்க வேண்டும். இவரிடம் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? கர்மாத்தீத் ஆக வேண்டும். மேலும் இவர் அவரேதான், இவர்தான் அனைத்து மாணவர் என்ற உணர்தல் ஆத்மாக்களுக்கு கொடுத்து அவர்களை அருகாமையில் கொண்டு வர வேண்டும், புகலிடத்தில் கொண்டு வர வேண்டும். தனக்காகவும் கூறினோம், மேலும் சேவைக்காகவும் கூறினோம். நல்லது, இப்போது என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அனைவரின் மனதில் இருந்தது இல்லையா? எந்த அலையை பரப்ப வேண்டும்? நல்லது, அந்த மாதிரி ஸ்ரீராஜ்ய அதிகாரி, கர்மாத்தீத்த நிலையின் ஆசனதாரி, அனைவருக்கும் நெருக்கமான உறவின் அனுபவம் செய்விக்கும், எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பு நிறைந்த பாலனை கொடுக்கும். அப்படிப்பட்ட இஷ்ட தேவ் ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।